காமராஜர் அமைச்சரவையில் ஒரு அமைச்சர், முதலமைச்சர் காமராஜருடைய தாய் திருக்குழாயில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கிற காட்சியை கண்டார், கண்கலங்கினார். உடனடியாக காமராஜர் வீட்டுக்கு தண்ணீர் கொடு என்று சொல்லி உத்தரவிட்டு அதற்கான கட்டடத்தை நானே கட்டுகிறேன் என்றவர் கட்டி காமராஜருடைய வீட்டுக்கு குடிதண்ணீர் இணைப்பு கிடைத்தது. அந்த அமைச்சர் சென்னைக்கு சென்றார். அந்த அமைச்சரை பார்த்து சொன்னார், நீ நாட்டுக்கு மந்திரியா என் வீட்டுக்கு மந்திரியா? குடிநீர் இணைப்பை உடனே துண்டித்து விடு, அப்போதுதான் நீ மந்திரி, இல்லாவிட்டால் எந்திரி என்று அந்த மந்திரியை எச்சரித்தார். இப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற ஆகாயத்தை போல் பரிசுத்தமான நிர்வாகத்தை இந்தியாவிலே தந்தவர் கர்ம வீரர் காமராஜர். ஒரு அப்பழுக்கற்ற ஆகாயத்தை போல் பரிசுத்தமான நிர்வாகத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால் தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தருவார் என்கிற நம்பிக்கையை நாட்டு மக்களுக்கு பதிவு செய்யத்தான் காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார்.